சங்கீத பகுதியில் நீங்கள் படித்தோம், சங்கீத 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம், இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது போல, இது 2026 வருஷத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் முதலாவது ஆராதனையில் உங்களை ஒருவரும் சந்திப்பதில் பெரிய சந்தோஷம். கர்த்தர் நம்ம இம்மட்டும் நடத்தி வந்தார். இந்த 2026 வருஷமும் நடத்துவார்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவர், என்னை கைவிடாமல் நடத்துகிற ஆண்டவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீத ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாயிராமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் 1ஆம் தேதி நாம் படித்தோம். சொல்லும் பொழுது உங்களோட நான் சொன்னேன், மனுஷர்கள் எப்பொழுதுமே சந்திரனையுமே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சூரியனும் சந்திரனும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எதை குறிக்கிறது என்று 3 காரியத்தை சொல்லி பின்பதாக கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தால், நான் முதலாவது சொன்னேன் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேத வசனம் சொல்லி பின்பதாக எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தால் தேவன் உனக்கு சொன்ன வார்த்தைகளை இந்த வருஷத்தில் அவர் நிறைவேற்றுவார். அது அடுத்து சொன்னேன், வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை, தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய மகிமையே அங்கே பிரகாசிக்கும் என்று தேவ வசனம் சொல்லுகிறது. ஆகிய 2வது சொன்னேன், கர்த்தருடைய மகிமை உன்னை இந்த வருஷத்திலே பிரகாசிக்கும். 3வது யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நான் பேசும்பொழுது சொன்னேன், பகலிலே கர்த்தர் மேக ஸ்தம்பமும் இரவிலே சொல்லுங்க அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆக கர்த்தர் இந்த 2026 வருஷத்தில் உங்களை அதிசயமாய் நடத்துவார் என்று வாக்குத்தத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் 1ஆம் தேதி நான் உங்களோட பேசினேன். ஆக இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியை உங்களோடு நான் பேச போகிறேன். பைபிள் வச்சிருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். டைரி வச்சிருக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பேனா வச்சிருக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பிரசங்கம். இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது என்னோட ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் தெளிவுமாய் பேசினார். என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் 2026 இது ஒரு வருஷத்துக்கு வேண்டிய திறவுகோல் அல்ல, அடுத்த 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான வருஷம். 2026 2030 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் மிக 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 முக்கியமான ஆண்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மிக மிக முக்கியமான ஆண்டு. நீங்கள் எதை செய்ய போகிறீர்களோ இந்த 5ஆம் வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு பெரிதான காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்யணும். ஆகவே தான் ஆண்டவரோட பேசும்போது சொன்னார், இந்த 5 வருஷம் இதுவரைக்கும் மறைந்திருந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கவும் அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்படியாய் இந்த 5 வருடம் மிக முக்கியமான வருடமாக இருக்கிறபடினாலே சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்க மத்தியில் 2026 இது எந்த வருஷம்? 2026 ஆண்டவர் உங்களுக்கு 26 ஆசீர்வாதம் கொடுக்க போறார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 26 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதை எல்லாமே இதை ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலேயே எழுதினேன். நேற்று தினத்தில் நான் வேற ஒரு பிரசங்கம் தான் வச்சிருந்தேன். ஆனால் என்னோட ஆண்டவர் திட்டம் தெளிவுமா பேசினார். உட்கார்ந்து கடன்னு எழுதி தேவ சமூகத்தில் ப்ரிப்பேர் பண்ணி இதற்காக ஜெபித்து நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். கர்த்தர் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. 26 ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆசீர்வாதம்? 26 ஆசீர்வாதம். படிக்கலாமா? டக்கு 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 மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு போடப்படும். ஓகே, எழுதுகிறவர்கள் மேலே நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசன வார்த்தை என்னன்னா, உன் ஒளி வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஒளி வந்தது. எழுதிங்க பார்க்கலாம். உன் ஒளி வந்தது. உங்க அனைவருக்கு ஒளி வந்ததுன்னு இல்ல. இருளில் இருக்கிற ஜனங்கள் அனைவருக்கு வெளிச்சம் வந்ததுன்னு இருக்கு. ஆனா இங்க அப்படி போடல. யார் வெளிச்சம்? உன் ஒளி வந்தது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனத்துல, கர்த்தர் என் வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனுமானார், யாருக்கு நான் அஞ்சுவேன். முதலாவது என்ன வார்த்தை? யார் ஒளி வந்தது? உன் ஒளி. அப்படின்னா என் ஒளி வந்தது. இரண்டாவது, அதே 60ஆம் அதிகாரத்துடைய 1வது வார்த்தை, கர்த்தருடைய மகிமை என் மேல் உன் மேல் உதித்தது. படிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. பைபிள்ல ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் வந்தது. மோசே. வேதம் சொல்லுகிறது 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்லுகிறார். ராத்திராமத்தில் மோசே கேட்க, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும். அப்ப சொல்றார், எப்பா என் முகத்தை நீ பார்க்க முடியாது, ஆனால் அந்த கல் மேலே நிற்கிறேன், என் பின்னால பாரு. மகிமையை பார்த்தார். யாரு? மோசே. ஸ்தேவான் பிரசங்கத்தை பார்த்தார். பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருந்தார். அவர் பண்ண பிரசங்கம் சூப்பரான பிரசங்கம். அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் ரட்சிக்கப்படல. அவன் என்ன பண்ண? கல் எடுத்து அடிச்சான். பைபிளில் போட்டிருக்கு, அவருடைய முகம் மகிமையிலே சூரியனை போல பிரகாசம் அடைந்ததாம். ஸ்தேவானுக்கு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போறார். பைபிளில் போட்டிருக்கு, அவருடைய முகம் அதுதான் மகிமை. உன்மேல் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அதே மகிமையை அவர் உன்மேல் அவர் கொடுப்பார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, என் மேல் உதித்தது. மூன்றாவது 60ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன்மேல் யார் உதிப்பார்? கர்த்தர். எழுதிங்க பார்க்கலாம். உன்மேல் யார் உதிப்பார்? கர்த்தர் உதிப்பார். ஏன் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்னு ஏன் இருக்குன்னா, அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, இருள் கவ்வி பிடித்தது. எது? இருள் இருந்ததுனால தான் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். சத்தமா சொல்லுங்க. எது இருந்தது? இருள். ஏன் இருள் இருந்துச்சு? ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் எப்படி இருள் வரும்? கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் இருள் வரலாமா? நம்ம வாழ்க்கையில் இருள் வரலாமா? சொல்லுங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருள் வருவதற்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19. துன்மார்க்கருடைய பாதையோ காரிருள் போல் இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? நீ துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை போல வாழ்ந்தனா உன் வாழ்க்கை காரிருளா இருக்கும். அது மாத்திரமில்லை, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை போட்டிருக்கு, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. நீ என்னதான் சொன்னாலும் சரி, மைண்ட் வந்து என்னாச்சு? அந்தகாரம். என்னதான் ரசிக்கப்பட்டு அல்லேலூயா தோத்திரம் நல்ல சபைகளுக்கு வந்து என்னதான் ஆராதிச்சாலும் சரி, அவங்க மைண்டு வந்து அவ்வளோதாயா இந்த வருஷம் அவ்வளோதாயா, என்ன நடக்க போகுது? உன் புத்தி அப்படியே அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா இருளாக இருக்குன்னு. இன்னொரு வசனம் படிக்க பார்க்கலாம். இதை மட்டும் படிக்க. நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம். உன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் அப்பா அம்மாவை நீ தூஷித்தனா உன் வாழ்க்கை இருளில் போய் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கடந்த வருஷத்தில் இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்.
கர்த்தர் உண்மையில் உதிப்பார். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உண்மையில் அவர் உதிப்பார். நான்காவது 60ஆம் அதிகாரம் 3வது வசனம். 60ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் ஒளியினிடத்துல யார் வருவார்கள்? ஜாதிகளும் ராஜாக்களும் என்ன பண்ணுவார்கள்? நான்காவது எழுதிங்க பார்க்கலாம். உன் ஒளியினிடத்துக்கு யார் வருவார்கள்? ராஜாக்கள். இந்த வருஷம் அடுத்த 5 வருஷம் எழுதி வச்சுக்கோ. உன்னை தேடி பெரிய பெரிய ஆட்கள் உன்னை தேடி வருவார்கள். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேடி போக மாட்ட. யார் வருவா? அவங்க தேடி வருவாங்க. பெரிய 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 ஆட்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ள ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த சாஸ்திரிகள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரம் எங்க போச்சோ அந்த வழியிலே வந்து வேதம் சொல்லுகிறது அந்த நட்சத்திரம் எங்கு நின்றதோ அங்கே அவர்கள் நின்ற பொழுது அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். யோசித்து பாருங்களேன். தூரத்திலிருந்து ஞானிகள் வந்தார்கள். அதே போல உங்களையும் உங்க பிள்ளையும் உங்க குடும்பத்தையும் பார்க்க கர்த்தர் செய்ய போகிற மகிமையை பார்க்க ராஜாக்கள் வருவார்கள். நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரிகள் வருவாங்க. நம்புறவங்க ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது காரியங்கள் 60ஆம் அதிகாரம் 4வது வசனம். 5வது காரியங்கள் உன் குமாரர். படிங்க பார்க்கலாம். உன் குமாரர் மேல இருக்குது. படிங்க பார்க்கலாம். உன் குமாரர். அப்புறம் உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். 5வது உன் குமாரரும் உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். இந்த வசனத்தை கேளுங்க. அவர்கள் தானே வளர்வார்கள் இருக்கா? வளர்க்கப்படுவார்கள். யார் பக்கத்தில்? பெற்றோராகிய நீங்கள் அந்த பிள்ளைய உங்கள் பையனும் உங்கள் பொண்ணை கைப்பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் அந்த பிள்ளை யார் வளர்க்கணும்? தாத்தா பாட்டியாக வந்துட்டிங்கன்னா ஐயோ என் பையன் என் பொண்ணு பார்த்துக்குவாங்கயா. ஐயோ நம்மளாலாம் அதெல்லாம் புரியும். அதெல்லாம் கிடையாது. தாத்தா பாட்டின்னு வந்துட்டியா உன் பேர பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உனக்கு கர்த்தர் கிருபையை தரணும். ஜென்ரேஷன் கேப்புன்னு அவங்க பசங்க பேசுறது ஒன்றும் புரியாது தான். ஆனால் ஏன் வச்சிருக்கிறா தெரியுமா? உன் ஜெபம் அங்கே முக்கியம். உன் ஜெபம் முக்கியம். உன் ஜெபம் ரொம்ப முக்கியம். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அவர்கள் வளர்க்கப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. எதிர பண்ணணும். வளர்க்கப்படுவார். அவர்கள் வளர்க்கப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் இப்படியே எழுதியிருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் எப்படி வளர்ந்தாரா? வளர்ந்தார்னு இல்லை, அதிகமாய் வளர்ந்தார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தில் கர்த்தர் வளர்ப்பார், தயவில் கர்த்தர் வளர்ப்பார், மனுஷனுடைய கிருபைகளை கர்த்தர் வளர்ப்பார். தேவ தயவு தேவ கிருபை அவர்களுக்கு நடக்கும். உன்னை கர்த்தர் அவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த 2026 இருந்து 30வது வருஷத்துக்குள்ள நீ எழுதி வச்சுக்கோ. இந்த வருஷமே சரி, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை நீ பார்ப்ப. இது மனுஷனால வரதில்லை, இது டாக்டர்னால வரதில்லை, இது மெடிசினால வரதில்லை, நீ படித்த படிப்பு பலத்தினால வரதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன பண்றதில்லை, அசைக்கப்பட ஆண்டவர் முழுவதாக வச்சிருக்கிறதுனால தான் என் இருதயம் பூரிக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதிசயத்தை உனக்கு செய்ய பண்ணுவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப படிங்க பார்க்கலாம். 7வது இப்ப சேர்ந்து படிக்கலாமா? இப்ப படிங்க பார்க்கலாம். 60ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். இங்க இருக்கிற சத்தமா படிங்க பார்க்கலாம். மேல இருக்கிற மட்டும் படிங்க பார்க்கலாம். இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். அது ஆண்டவர் அன்னைக்கு எழுதி வச்சிட்டாரு. ஆனா நமக்கு
பீச் பக்கத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இந்த அடுத்த 5 வருஷத்தில் உன் பிஸ்னஸ் காரியமும் சரி, உன் வேலை காரியத்திலையும் சரி, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். உன் பிஸ்னஸை கர்த்தர் அடுத்த 5 வருஷத்தில் கடற்கரை காரியங்களிலிருந்து உனக்கு அவர் உயர்த்துவார். நம்புறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கடற்கரையில் இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு காரியங்களை கர்த்தர் திருப்புவார். இதுவரைக்கும் பார்க்காத காரியத்தை கர்த்தர் உனக்கு திருப்புவார். அடுத்தது 60ஆம் அதிகாரம் 6வது வசனம். 60ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒட்டகங்களே ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். 6வது எழுதிங்க பார்க்கலாம். தேசங்களின் வேகமான ஒட்டகங்கள் உன்னை மூடும். எழுதிங்க பார்க்கலாம். 8வது தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். நான் ஒன்று கேட்குறேன், மாநிலத்தின் ஒட்டகமா, பட்டணத்தின் ஒட்டகமா, இந்த தேசத்தின் ஒட்டகமா, தேசங்களின் ஓட்டமா? தேசங்களின். கதமா சொல்லுங்க. தேசங்களின் அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னை ஆண்டவர் அநேக தேசங்களில் இருந்து ஒரு நன்மையை உனக்கு கொடுக்குவதற்கு அவர் உன்னை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை என்ன பண்ணும்? மூடும். எழுதி வச்சுக்கோ. அடுத்த 5 வருஷத்தில் நீ வேணா பார், உன்னை தேடி காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்ஸ்லேருந்து உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் உன்னை தேடி கர்த்தர் அவர் செய்வாராக. அடுத்தது படிக்கலாமா? அடுத்தது 60ஆம் அதிகாரம் 8வது வசனம். 60வது அதிகாரம் 8வது வசனம். மேகங்களைப் போலவும் தங்கள் பலகனி துவாரங்களை தீவிரிக்கிறதுக்கு புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? பறந்து வருகிற இவர்கள் யார்? மேலே பாருங்க பார்க்கலாம். புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? ஓடி வந்தானா இயேசுவை பார்க்க. யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்த உடனே பைபிளில் போட்டிருக்கு, மகதலேனா மரியாள் இப்போ யோவான் இடத்துலையும் பேதுரு இடத்துல சொன்ன பொழுது பேதுரும் யோவானும் கல்லறைக்கு எப்படி வந்தாங்களாம்? ஓடி வந்தாங்கன்னு இருக்கும். இன்னொரு மனுஷன் பைபிளில் போட்டிருக்கும், அவன் நடந்து வந்தானா. நடந்து வந்தான். இயேசு இடத்துல எப்படி வந்தானா? அவன் நடந்து வந்தான். அவன் இயேசுவினத்தில் கடலின் மேல் அவன் நடந்து வந்தான் இருக்கும். இன்னொரு இடத்துல பைபிள் எப்படி எழுதியிருக்கும், என்ன தெரியுமா போட்டிருக்கும்? தாமதமாய் வந்தாராம். எது அப்படின்னா என்னது? கொஞ்சம் டிலே. பைபிளில் போட்டிருக்கும், சவுல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், சீக்கிரம் வரணும்னு. ஆனால் சாமுவேல் எப்படி வந்தாராம்? தாமதமாய். ஆனால் நீ பறந்தும் நடந்தும் இல்லை, ஓடியும் இல்லை, அப்புறம் தாமதமாயும் இல்லை. படிங்க பார்க்கலாம். பறவைகளை போல பறந்து வருகிறவர்கள் இவர்கள் யார்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை பறந்து காக்கிற பட்சியை போல அவர் மாத்திரமில்ல, உன்னையும் உன்னை பறக்க செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவர். கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 9வது வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். 10வது காரியங்கள் 9வது வசனம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். படிங்க பார்க்கலாம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அடுத்த 5 வருஷத்துல எழுதி வச்சுக்கோ, உன்னை ஆண்டவர் சில தீவுகளுக்கு கொண்டு செல்லுவார். தீவுகள் மூலமாய் உனக்கு நன்மை வரும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நீ பார்க்கிற காரியத்தில் நடத்துவதற்காக இல்லை, நீ பார்க்காத காரியத்தையும், நீ நம்பாத காரியத்தையும், நீ கேட்காத காரியத்தையும் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதோ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தீவுகள் உனக்காக காத்திருக்கும். ஸ்ரீலங்கா உனக்காக காத்திருக்கும். ஜப்பான் உனக்காக காத்திருக்கும். நியூசிலாந்து உனக்காக காத்திருக்கும். பிலிப்பீன்ஸ் உனக்காக காத்திருக்கும். இந்தோனேஷியா உனக்காக காத்திருக்கும். மடகாஸ்கர் உனக்காக காத்திருக்கும். கர்த்தர் உனக்கு UK உனக்காக காத்திருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் உனக்காக அது காத்திருக்கும். 2025-6 எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்காக செய்து
தீவுகளுக்கு போகவும் தீவுகளிலிருந்து நன்மை பெறவும் கர்த்தர் உனக்கு நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்தது 19வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 11வது காரியங்கள். தீவுகள் என்னை காத்திருக்கும், எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளும் அவர் உங்களோடு கூட அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் உன் பொருளாலும் அப்படிதான் இருக்கு. விளைவின் முதற் பலனாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணு? நீ கனம் பண்ணு. அடுத்த வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உங்க கையில கர்த்தர் எல்லாம் கொடுத்துருக்காருல்ல, என்னெல்லாம் கொடுத்துருக்கார், என்னென்ன நன்மைகள்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கார். வீடு, காரு, பைக்கு, சிலருக்கு பெரிய பெரிய செல்வங்கள்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கார். உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே உன் கையில் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் உன் கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையில் ஒரு சில காரியங்கள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது உனக்கு சாபமும் அது வேதனையும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்காது. உன் கையில் எல்லாம் வந்ததுனால என்ன உன்னுடைய இதுலாம் நினைக்காத. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உன் கையில் சில காரியம் கொடுத்தாலும் அது உன் கையில் இருக்கக்கூடாது. என்னென்ன இருக்கக்கூடாது? என்னென்ன இருக்கக்கூடாது? லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அதை 4 மடங்காய். நம்பர் 1, உன் கையில் அநியாயமாக வாங்கின காசு எதுவும் இருக்கக்கூடாது. அநியாயமாக வாங்கின காசு உன் கையில் இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் நன்மை வராது. காசு இருக்கும், நீ நினைக்கலாம், சந்தோஷம் நினைக்கலாம், ஆனால் உனக்கு நன்மை வராது. உன் குடும்பத்தில் சாபம் இருக்கும். அநியாயமாய் வாங்கின பணம். 2வது 26வது வசனம். 26ஆம் அதிகாரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் முன் வரும் பொழுது அப்பொழுது யூதாஸ் கேட்கிற வார்த்தை 26ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க பார்க்கலாம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். 2வது லஞ்ச பணம். கீழே பாருங்க எழுதியிருக்கோம். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். சரி, நான் உனக்கு தர்றேன், இதை செய்யின்னு சொல்றோம்ல. லஞ்ச காசு உன் கையில் இருக்கக்கூடாது. உன் கையில் இருக்கக்கூடாது. 3வது லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிறரை ஒடுக்காமல் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. ஒரு இடத்துல நீ வேலையில் இருக்கிற, உன் கையில் ஆட்கள் இருக்கிறாங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு உன் கையில் இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் அது பெரிய சாபமாய் மாறும். ஒரு வாரம் கழிச்சே கொடுக்கலாம், அவனை கொஞ்சம் வறுத்தெடுத்து என்ன பண்ணலாம். அப்போ தான் அவனுக்கு என்ன தெரியும், இந்த ஒன்றே வாடா
போ 2 நாள் கழிச்சு தரேன்ப்பா. 4வது உன் கையில் காசு, உன் கையில் இருக்கக்கூடாத காரியங்கள். 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன கொடுக்குறான்? கடன் கொடுக்குறான். உன் கையில் இருக்கிற காசு உன் கையில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் காசு யார்கிட்ட இருக்கணும்? ஏழைகிட்ட இருக்கணும். இந்த 2025 எவ்வளவு ஆயிரங்கள் ஏழைகளுக்கு கொடுத்துருப்பீங்க? உன் கையில் ஏழைகளுக்கு உன் மூலமாய் உன் காசு யார் கையில் இருக்கணும்? பைபிளில் போட்டிருக்கு, கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் அவர் பார்வைக்கு எட்டியது. போன வாரம் படித்தோம்ல 13ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் என்ன படித்தோம்? நீ மறவாதே. அதில் ஒரு காரியம் மறக்கக்கூடாது. என்னது? தான தர்மம் பண்ணுறது என்ன பண்ணாத? மறவாத. உன் கையில் இருக்கக்கூடாது. எதுனா ஏழைகளுடைய காசு. ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்களா, அந்த காசு அவங்ககிட்ட தான் இருக்கணும். உன் கையில் இருக்கிற காசு அங்கே போனால் தான் உனக்கு ஆசீர்வாதம். கடைசியாய் மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், உண்டாக இருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். 5வது, கர்த்தருக்குரிய தசம பாகம் உன் கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கணும். உன் கையில் கர்த்தர் என்ன கொஞ்சம் கொடுக்குறாரோ, அதிகமாக கொடுக்குறாரோ, நீ தசம பாகத்தை என்ன பண்ணு? 2026 சொல்லுகிறேன், இது வரைக்கும் உங்கள் கையில் கர்த்தர், நீ சிறுகையோ பெருகையோ, உன் கையில் கர்த்தர் வெள்ளியையும் பொன்னையும் தரணும்னா இந்த சின்ன காரியத்தில் கர்த்தருக்கு நீ உண்மையுள்ளவனாக இரு. 60ஆம் அதிகாரம் 9வது வசனம், தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்று இஸ்ரவேலின் பரிசுக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வருகிற தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கிறது. அந்த வார்த்தை புரிஞ்சுங்க. ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் தர்ஷீஷின் கப்பல். எழுதிங்க வைக்கலாம். ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் தர்ஷீஷின் கப்பல் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியும்ல? இது இப்ப இல்லை, சில காரியம் கர்த்தர் உனக்கு முன்பதாகவே சில காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீ செய்கிறதுனால அது தாமதமாய் வருகிறது. ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, சவுல் அவன் எதை தேடி போனிட்டு இருந்தான்? சொல்லுங்க. கழுதையை தேடி போய் கொண்டிருந்தான். ஆனால் கழுதையை தேடி போன பொழுது சாமுவேலை அவன் சந்திக்கும் பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், ஏற்கனவே அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதுனால நீ காலையில் அடுத்த நாள் நீ வா, உனக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஏற்கனவே ஒரு மேலான காரியம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதே தேவன் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு சில கர்த்தர் ஏற்கனவே காத்திருக்க செய்திருக்கிறார். 2026 2030 சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் தர்ஷீஷின் கப்பல்கள் எனக்கு வரட்டும். எனக்கு வரட்டும். அடுத்ததாக 60வது அதிகாரம் 10வது வசனம், 60வது அதிகாரம் 10வது வசனம், அந்நீரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி எழுதிங்க பார்க்கலாம். உன் மதில்கள் கட்டப்படும். வீட்டில் இடிஞ்சு போன காரியங்கள், பாழாய் போன காரியங்கள், இல்லாத காரியங்கள், இதுவரைக்கும் கர்த்தா எனக்கு கஷ்டம் ஐயா, கஷ்டம் சொல்லிட்டு இருக்கிற காரியத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் மதில்களை கர்த்தர் கட்டுவார். நெகேமியா வேதம் சொல்லியிருக்கிறது, நெகேமியா தீயிட்டு கருகி சாம்பலாய் போயிருந்த எருசலேமின் அலங்கத்தை 400 வருஷமா இடிந்திருந்த காரியத்தை அவன் 40 நாளில் கட்டினான். அதே தேவன் உன் வாழ்க்கையில்
கட்டப்பட வேண்டிய காரியத்தை அவர் உனக்காக அவர் கட்டுவார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் மதில்கள் கட்டப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். என் மதில்கள் கட்டப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். என் மதில்கள் கட்டப்படும். 60ஆம் அதிகாரம் 11வது வசனம் 14வது காரியங்கள். உன்னிடத்தில் ஜாதிகளின் பலத்த கொண்டு வரும்படி சேனையை கொண்டு வரும்படி அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படி உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். நல்லா கேட்டுங்க. உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். எப்பொழுதும் நம்ம செய்கிற நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில காரியம், வேலைக்கு போகிறோம்ல, காலைக்கு போகிறோம், சாயங்காலம் அந்த வேலை ஸ்தலம் என்னப்படுது, பூட்டப்படுது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குது, 4 மணிக்கு பூட்டப்படுது. முடிஞ்சிச்சு கதை. எல்லாத்துக்கும் ஒரு க்ளோஸர் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அடுத்த 5 வருஷத்தில் உனக்கு எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உன் கையில் கொடுத்து உனக்கு நன்மையை வரப்பண்ணுகிற ஆண்டவர். நல்லா கேட்டுக்கங்க. எப்பொழுதும் பூட்டப்படாமல் திறந்திருக்கும். பூட்டப்படாமல் இருக்கிற 4-5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரியாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் திறந்திருக்கிற ஒரு 4-5 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் பூட்டப்படாதா? ஏர்போர்ட்டு, பஸ்ஸு, ட்ரெயினு, அதுவும் ஐடி கம்பெனிஸ், போலீஸ் ஸ்டேஷன், ட்ரெயினு, ஹோட்டல்ஸு. ஏன் தெரியுமா அதெல்லாம் சொல்கிறேன்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் பூட்டப்படாத காரியங்களில் உன்னை கொண்டு வந்து உனக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. அப்படின்னா தெரியுமா, எப்பொழுதும் வருகிற காரியங்கள், வந்து கொண்டே இருக்கிற காரியங்கள். சந்தோஷம் உன் கையை விட்டு போயிடுச்சு, தங்கம் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு, மரங்கள் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு, நம்பின காரியங்கள் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது போனாலும் அதற்கு பதிலாக நான் உனக்கு தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முட்செடிக்கு பதிலாக தேவதா விருட்சமும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருக செடியும் அவர் எழும்ப செய்வார். படிக்கலாமா? 61ஆம் அதிகாரம் சங்கீதம், சரி, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது மாதிரி படிச்சிடலாமா? 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். எனக்கு தெரிந்த வசனம் சேர்ந்து படிக்கலாம் பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? 61:3 படிங்க பார்க்கலாம். 1 2 3. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை இந்த வருஷத்துல அவர் அனுப்பி இருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுப்பாராக, உனக்கு சிங்காரத்தை அவர் கொடுப்பாராக, துதியின் ஆடையை உனக்கு கொடுப்பாராக, உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய துக்கத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்றுவாராக. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20வது காரியங்கள் 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்க எழுதி இருக்கிறது மேல அது மட்டும் படிங்க பார்க்கலாம். இனி கொடுமை, அப்புறம் அழிவும் நாசமும் உன் எல்லையில் கேட்கப்பட மாட்டாது. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுமை, அழிவு, நாசம் வராது. ஆனா அது வரக்கூடும். வராததுனால சொன்னதுனால அப்படின்னு இல்லை, அது வராது தான். ஆனா அது வருவதற்கு நீ கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து எடுக்கலாமா? தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதை நீ சிந்தித்துக்கொள்.
இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். நான் உங்களை பீறி போடுவேன். உன் வாழ்க்கையில் கொடுமை, அழிவு, நாசம் வரக்கூடாது. ஒருவேளை அப்படி வருதுன்னா நீ யாரை மறந்துட்ட? எதை மறந்துட்ட? தேவனை மறந்துட்டேன்னு அர்த்தம். எங்கேயோ நீ கர்த்தரை மறந்துட்டேன்னு அர்த்தம். நான் நம்புகிறேன் இந்த வருஷம் நீ கர்த்தரை நம்ம மறக்க மாட்டேன். அவர் செய்த சகல உபகாரங்களை நான் மறவாமல், எனக்கு செய்த உச்சிதங்களை நான் அவரை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம். அடுத்த வருஷம் தான் போட்டிருக்கோம் ஸ்தோத்திர, அதனால தான் போட்டிருக்கோம். இதெல்லாம் சொல்லிட்டு போட்டு தான் போட்டிருக்கோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆகவே தான் கர்த்தரை நீ மறக்காம கர்த்தரத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். இது மட்டும், உன் துக்க நாட்கள் 21வது காரியங்கள், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு மனுஷனுடைய துக்கம் ஏன் வந்துச்சு தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு, அந்நாளுக்கு மலடியா இருந்தபடியினாலே ஒரு துக்கம் இருந்தது. கர்த்தர் அந்த துக்கத்தை அவர் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒரு வியாதி அவளுக்கு துக்கமா இருந்தது. ஆண்டவரோ அந்த வியாதியை மாற்றி அவள் துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். யோபுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார், ஆனால் இழப்பு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அந்த இழப்பு அவனுக்கு பெரிய துக்கமாய் இருந்தது. ஆனால் அவன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, நவோமி, ரூத் ஆகிய இவர்கள் வாழ்க்கையில 3 மரணங்கள் பெரிய துக்கமாய் இருந்தது. ஆனால் நவோமி, ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் துக்கத்தை மாற்றி சந்தோஷமாய் மாற்ற முடியும்னா எத்தனை பேர் நம்புறீங்க? என் துக்க நாட்களை கர்த்தர் முடித்து விட்டார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கடைசியாக இன்னும் 2 காரியங்கள். 60ஆம் அதிகாரம் 21வது வசனம், 22வது காரியங்கள் மேல பாருங்க. நீதிமான்கள் பூமியை சத்தமா சொல்லுங்க, நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார். இந்த வருஷம் நீ காரியத்தை சுதந்திரிப்ப. சுத்திட்டு இருக்க மாட்டேன், ஓடிட்டு இருக்க மாட்டேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த வருஷம் நீ சுதந்திரிப்ப. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யார் சுதந்திரிப்பா? பைபிளில் போட்டிருக்கு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். உன் மனசு சாந்தமா இருக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, மோசே பூமியிலே வேறு யாருக்கு இல்லாத ஒரு பாக்கியம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனுஷரை பார்க்கிலும் மிகுந்த இந்த கோபம், டப்புன்னு எடுத்து பேசுறது எல்லாத்தையும் இந்த வருஷம் கொஞ்சம் நிறுத்தினா இது வரைக்கும் அங்கங்கே ஓடிட்டு இருக்கிற காத்திர சுதந்திரிப்பு. இந்த வசனத்தை மாத்திரம் படிக்கிறீங்களா? 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் மேலே ஸ்க்ரீனில் போடுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க. திரும்ப சொல்லுகிறேன், சாந்தம், அமைதலுள்ள ஆவி, உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், இதுதான் உன்னை உயர்த்தும். இதுதான் தேவனுடைய பார்வையில் கடைசி வார்த்தை என்ன எழுதிருக்கு? விலையேறப்பெற்றது. இப்படிப்பட்டவங்க தான் உன் வாழ்க்கையில் இன்னும் சுதந்திரிக்க முடியலேன்னு நினைக்கிற காரியத்தில் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க உதவி செய்வார். அடுத்ததாக 23வது காரியங்கள் சங்கே, அதை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் போட்டிருக்கு, நான் நட்ட கிளை. சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம், நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகள். சொல்லுங்க பார்க்கலாம், யார் கரத்தின் கிரியை? கையை ஓய்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்தின். இந்த வருஷம் கர்த்தருடைய கரத்தின் கிரியையை நீ பார்ப்ப. ஆண்டவர் இயேசுடைய கையில் வந்த காரியங்கள் சொல்லட்டுமா? பைபிளில் போட்டிருக்கு, தண்ணீர் வந்தது, அது என்னவா மாறினது? சொல்லுங்க. திராட்சை ரசமாய் மாறியது யார் கையில்? சொல்லுங்க, இயேசுவினுடைய கையில். பேதுருடைய மாமி ஜுரத்தில் அவள் மரித்து ஜுரத்தில் இருக்கிறா. அதே போல மரித்து போய் இருக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, இயேசு போனார், தொட்டார், வேதத்தில் போட்டிருக்கு, அவன் சுஸ்தமாகி மீண்டும் உயிரோடு வந்தான்.
அது மாத்திரமில்லை, வேதம் சொல்லுகிறது 5 அப்பம் 2 மீன் அதை கர்த்தர் அதை பெருக செய்த ஆண்டு. இதுதான் கர்த்தருடைய கரத்தின் கிரியை. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷத்தில் நான் கர்த்தருடைய கிரியையின் பெருக்கத்தை நான் பார்ப்பேன்? சொல்லுங்க பார்க்கலாம், பார்ப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 24வது காரியங்கள் கடைசி வசனம், சின்னவன் 1000 சின்னவன் 1000 பைபிள்ல 1000 ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவர் 1000 காரியத்தை டப்புன்னு எடுத்தான். யார் தெரியுமா? திரும்ப சொல்லுகிறேன், 1000. நியாயாதிபதியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். ஒரு கழுதை, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அதனால என்ன பண்ணனா, உனக்கு ஆண்டவர் 1000 காரியங்களுக்கு 1000 பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் 1000 காரியங்கள் உன் கையின் மூலமாக செய்யவும் கர்த்தர் உனக்கு இறங்குவார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேர் இருக்கிறாங்க, நான் 1 மட்டும் சொல்கிறேன், மீதி 2 அடுத்த வசனத்தில் சொல்கிறேன். கடைசியாய் 25வது வசனம், 25வது காரியங்கள் என்ன போட்டிருக்குன்னா, படிங்க பார்க்கலாம். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கடைசியாக 26வது, இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், இதை நான் என்ன பண்ணுவேன்? தீவிரமாய் நடப்பேன். 2026வது எனக்கு தெரியும், நிறைய பேர் நீங்கள் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதை எழுதி வச்சுக்கோ. இந்த வருஷம் அடுத்த 5 வருஷத்தினுடைய வகையறை என்ன தெரியுமா? சங்கீதம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்கள். இதை எழுதி வச்சுக்கோ. உன் காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய கரம் உன் மேலே வரும்.